பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி முன்னுரை. இறைவனின் அருளால் புலர்ந்த இப்புதிய நாளுக்காய் நன்றி கூறுவோம். இன்று நம் தாய் திரு அவையானது தவக்காலத்தின் முதல் ஞாயிறை சிறப்பித்து மகிழ்கின்றது. திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இறை இரக்கத்தை நாம் அனுபவித்து இறை மன்னிப்பை பெற்று இறைவனோடு இணைந்து வாழ அழைக்கும் காலம் இத்தவக்காலம். நம் இதயங்களை ஜெபத்தால் சுத்திகரித்து தூய்மைப்படுத்தி கொள்ள துணையாகும் நாட்கள்தான் இந்த தவக்காலம் என்பதை உணர்ந்து நம்மிடமுள்ள வெளி வேடங்களை களைந்து புனித வாழ்வு வாழ அருள் வேண்டுவோம். கடவுளின் அன்பை மகிழ்ந்து அனுபவித்து அதை பகிர்ந்து வாழ்வதுதான் உண்மையான மனமாற்றம். தவக்காலத்தை தொடங்கியிருக்கும் நாம் இத்தகைய மனமாற்றத்திற்கு நம்மை தயார்படுத்துவோம். மேலும் இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த வாழ்வை தவக்காலத்தின் இலக்காக அமைத்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்வின் தெரிவுகளை நாம் மாற்றிக்கொள்ளவும் நம் வாழ்வில் வரும் சோதனைகளை தூய ஆவியின் துணை கொண்டு வெற்றி கொள்ளவும் அழைப்பு விடுக்கிறது. நாமும் இறைவனில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து உண்மையான மனமாற்றம் பெற்றவர்களாய் இறைவனை நோக்கி திரும்பி வரவும் அவரின் இரக்கத்தை நாளும் அனுபவித்து வாழவும் அருள் வேண்டி இணைவோம் இந்த தெய்வீக திருப்பலியில். இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ளவர்களே,
நமது உடல் எப்பொழுதெல்லாம் எதிர்வினையாற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் மருத்துவத்தை நாடி சீரமைத்து கொள்கின்றோம். அவ்வாறே நமது சிந்தனைகள், எண்ணங்கள் எதிர்வினை ஆற்றுகின்ற பொழுது நாம் பல நிலைகளில் சோர்ந்து போகின்றோம். அதில் ஒன்றுதான் நாம் சந்திக்கின்ற சோதனை. இந்த சோதனையை நாம் எப்படியெல்லாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு நிறைவான ஒரு பதிலை கற்றுக் கொடுக்கின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார். சோதனைக்கு உட்படாதவாறு விழித்திருந்து செபியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இறை அருளின் காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த புனிதமான இந்த தவக்காலத்திலே நாம் ஜெபத்தில் இணைந்திருந்து நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகளில் வெற்றி பெறுவோம். இன்று புனிதர்களாக கருதப்படுகின்ற அனைத்து புனிதர்களுமே இன்று சிறப்பான விதத்தில் அவர்கள் சோதனையை வெற்றி பெற்றார்கள். அதற்கான காரணம் அவர்கள் கொண்டிருந்த அந்த ஜெபம். நாமும் இந்த தவக்காலத்திலே ஆண்டவரோடு இணைந்து ஜெபத்தில் ஈடுபடுவோம். அந்த ஜெபத்தின் வழியாக சோதனையை வெற்றி பெறுவோம். அத்தகைய நிலை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நடத்தையால் நாங்கள் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கேயே
பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பு மீதும் நீர் மிதித்து செல்வீர். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன்.
வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்களும் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவை ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று
கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, கடந்த புதன்கிழமை நாம் அனைவரும் நெற்றியில் சாம்பல் பூசி தவக்காலத்தை வழக்கம் போல தொடங்கியிருக்கிறோம். பூசப்பட்ட சாம்பல் என்ன ஆயிற்று? இந்த தவக்காலத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கிறீர்கள்? வழக்கமாக தவக்காலத்தில் நாம் என்னதான் செய்து கொண்டிருக்கிறோம்? இறைச்சி சாப்பிடலாமா இல்லையா? மீன் சாப்பிடலாமா இல்லையா? பல பக்தி முயற்சிகள், சிலுவை பாதைகளை நாம் முன்னெடுப்போம். பல பங்கு சமூகங்களில் தவக்கால உண்டியல் கொடுத்து அதில் வருகின்ற தொகையை சில நேரங்களில் ஆலய கட்டுமானங்கள், குருசடி கட்டுமானங்கள் ஆகியவற்றிற்கு தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுகிறோம். இவற்றையெல்லாம் மிஞ்சி ஒரு புதிய கலாச்சாரம் நமது திரு அவையில் தலை தூக்கி இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். தவக்கால திருப்பயணங்கள் 1000 ரூபாய்கள் வசூலித்து பல வாகனங்களில் சாறை சாறையாக மக்கள் பல்வேறு ஆலயங்களை தேடி திருப்பயணங்களாக செல்லுகிற காட்சிகளை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக சுற்றுலா தன்மை கொண்ட திருப்பயணங்கள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை ஆழமான வேதனையோடு நாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு யூபிலி ஆண்டில் நாம் தொடங்கி இருக்கிற இந்த தவக்காலம் சில பக்தி முயற்சிகளோடும், சில வழிபாட்டு கொண்டாட்டங்களோடும், சில நலத்திட்டங்களோடும் அல்லது ஆலயத்தை சுற்றி சுற்றி வருகிற பக்திமான்களுக்கே உரிய பாணியிலும் தொடங்கி முடிந்துவிடப் போகிறதா என்கிற கேள்வியை தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் முதல் கேள்வியாக நாம் அனைவருமே கேட்டு பார்ப்போம். நான் இந்த தவக்காலத்தில் என்ன செய்ய போகிறேன்? கிறிஸ்தவத்தில் பக்திமான்களுக்கு இடமில்லை. இயேசு சொல்லி தந்திருக்கிற இறையாட்சியில் பக்திமான்களுக்கு இடமே இல்லை. இயேசுவினுடைய குடும்பத்தில், அவருடைய இறையாட்சியில் சீடர்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு. நாம் இந்த தவக்காலத்தில் சீடர்களாக உருவெடுக்க அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் முதன்மையாக நம் அருகே என்ன இருக்கிறது, நம் அருகில் யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க, கண்களை அகல விரித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 24 மணி நேரமும் நம் அருகே படுத்து கிடக்கிறது அலைபேசி. தொலைக்காட்சியை இயங்க வைக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் நம்முடைய அருகே அழகாய் படுத்து கிடக்கிறது. பெற்ற பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? முதிர்ந்த வயதில் தாயும் தந்தையும் தனித்திருக்க, பிள்ளைகள் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் ஆடம்பரமாய் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரே ஊரில் இருந்தாலும் விலகியே இருக்கிறார்கள். இளைஞர்கள் தங்கள் பெற்றோரின் அருகில் அமர்ந்து அவர்களின் தோளில் கை போட்டு அன்போடு உரையாடி ஆழமாய் உறவாடுகின்ற பொழுதுகளெல்லாம் மங்கிப்போய் பல நாட்களாகிறது பல குடும்பங்களில். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். என்ன இந்த மானுட சமூகத்தின் அருகில் இருக்கிறது? எது
உன்னுடைய அருகில் இருக்கிறது என்பதை அவர் மிக தெளிவாகவே சுட்டிக்காட்டுகிறார். என்ன இருக்கிறது? என்ன சொல்லி இருக்கிறார்? வார்த்தை உன் அருகில் இருக்கிறது. அதுவும் அந்த வார்த்தை உன் வாயில் இருக்கிறது, உன் இதயத்தில் உள்ளது என்பதை அழுத்தமாக சொல்லுகிறார். அதை உங்கள் வாயில் வைத்திருக்கிறார், வாழ்வில் வைத்திருக்கிறார், உள்ளத்தில் வைத்திருக்கிறார், உங்கள் இல்லத்திலும் வைத்திருக்கிறார். என் அருகில் இருக்கிற வார்த்தையை நான் அரிதென போற்றி அன்பொழுக பார்த்து உள்ளத்தில் நிறைத்து கொள்ளுகிற நாட்களாக இந்த தவக்காலம் இருக்க வேண்டியிருக்கிறது. பல ஆயிரம் நபர்கள் என்னை புடைச்சூழ இருக்கலாம். சொந்தங்களும் பந்தங்களும் உறவாடி செல்லலாம். பல வீட்டு கதைகளை பேசி நாம் இந்த நாட்களை வழக்கம் போல் நகர்த்தலாம். அது நம் ஒவ்வொருவரையும் பொறுத்தது. ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு அருகில் நாம் வர வேண்டும் என்று அழைக்கிறார். அவர் நம் உள்ளத்தில் தெளித்து வைத்திருக்கிற அன்பு கொடையாக தந்திருக்கிற அந்த ஆற்றல் மிகுந்த வார்த்தையை அள்ளி அள்ளி பருகுவதற்கு அவர் அழைப்பு விடுக்கிறார். அருகே படுத்து கிடக்கிற அந்த வார்த்தையை நம் இல்லங்களில், நம் உள்ளங்களில் நாம் பாதுகாத்து பராமரித்து விளைச்சலாக்கி பயன் கொடுப்பதற்கு இந்த தவக்காலம் நம்மை அழைக்கிறது. அப்படி கடவுளுடைய வார்த்தையை, கடவுளை அருகில் கொண்டிருக்கிறவர்கள், கடவுளை அன்பு உறவென போற்றியிருப்பவர்கள், நான் இந்த நாட்களின் தொடர்ச்சியாக என் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் கைகளை பிடித்து நடப்பேன், அவருடைய அருகமையை நான் நினைத்து போற்றுவேன் என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக விளக்குகிறது. பல நேரங்களில் இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கிற போது, ஆகா, சோதனைகளில் எங்களை விழவிடாதேயும் என்று சொன்ன இயேசு கூட சோதனைக்கு உட்பட்டிருக்கிறாரே என்று நினைக்க தோன்றுகிறது. சோதனைகளும் வேதனைகளும் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். நாம் உயிருடன் இருக்கும் வரை வேதனைகள் நம்மை தொடரத்தான் செய்யும், சோதனைகள் நம்மை சுற்றி வளைக்கத்தான் செய்யும். ஆனால் இவற்றை பற்றி சிந்திப்பதை விட இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியை நாம் முத்தாய்ப்பாக நம்முடைய உள்ளங்களில் பதிய வைக்க வேண்டியிருக்கிறது. சோதனைகள் ஒரு பக்கம், ஆனால் அந்த சோதனைகளை வெல்வதற்கான ஆற்றலை தருகிற கடவுள் இயேசுவை சூழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். தூய ஆவியால் அவர் ஆட்கொள்ளப்படுகிறார், தூய ஆவியால் அவர் வழிநடத்தப்படுகிறார். இங்குதான் இந்த ஒட்டுமொத்த அத்தியாயமும் தொடங்குகிறது. பாருங்கள், ஆண்டவருடைய வழியில் நடக்கிற மனிதன் எந்த சோதனையையும் அவரால் தாண்டி வர முடியும் என்பதை இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார். உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் நொடிந்து போயிருக்கலாம், நீங்கள் தொடங்கிய தொழில்களால் நீங்கள் உடைந்து போயிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை, நோய் நொடிகள், கடன் பிரச்சனைகள், முதுமை என்று வாடி வதங்கி இருக்கலாம். நீங்கள் கடவுளின் கரங்களினால் ஆட்கொள்ளப்படுகிற போது, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுகிற போது சோதனைகள் கூட வெளிச்சமாகும். அந்த வெளிச்சம் பலருக்கு வெளிச்சமாகும். இந்த தவக்காலம் ஒரு வெளிச்சத்தின் காலமாக, நாம் கடவுளுக்கும் பிற மனிதருக்கும் அருகமையில் வருகிற காலமாக இருக்கட்டும். கடவுள் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென். நமது நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும்
ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது என்ற திருப்பாடல்களுக்கு ஏற்ப நம்முடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் சோதனைகளை உமது அருளின் வலிமையால் வென்றிடவும், உமது வார்த்தையின் வழியில் தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மக்களின் நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டு அயராது பணி செய்திடவும், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நேர்மையான மனதோடு செய்து புகழ் சாற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தேவனே இறைவா, தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் தவ முயற்சிகளை மேற்கொண்டு பால் எங்கள் இதயத்தை திருப்பவும், எங்களின் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் புனிதப்படுத்தி புனித மக்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றை இறைவா, பொது தேர்வுக்காக தங்களையே சிறப்பான விதமாக தயாரித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள பயத்தை அகற்றி துணிவுடன் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து வழிநடத்திட வேண்டுமென்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆற்றலும் வல்லமையுமான இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இறையாட்சி பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள், பணியாளர்கள், ஜப வீரர்கள், நன்கொடையாளர்கள் ஆகிய அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் இத்தவக்காலத்தை நன்கு பயன்படுத்தி உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ நல்ல மனநிலை தந்து வழிநிறுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள், குடும்பத்தின் மன்றாட்டுக்கள், நம்மிடம் ஜெப உதவியை கேட்டுக்கொண்ட அனைவருக்காகவும் அமைதியில் ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தை இறைவா, உதவி எங்களுக்கு எங்கிருந்து வரும்? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே வரும் என்ற இறைவார்த்தைகளுக்கேற்ப நாங்கள் உம்மீது விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த மன்றாட்டுக்களை கருணை கண்கள் கொண்டு பார்த்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களில் தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீர்
தண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த உன்னதமான அன்பின் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாளமாக நாங்கள் இன்று தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் ஆண்டவரே, கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ண நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்தார். தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு அவர் கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடிட இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து நாம் செல்வோமாக. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர்மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபத்தின் வழியாக நமக்கு வரக்கூடிய சோதனைகளை வெல்ல வரம் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருடன் ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நெஞ்சத்திலே
நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் துணை கொண்டு தூய ஆவியின் ஆற்றலால் சோதனைகளை வெல்ல வரம் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.